இது வந்து தேங்காய் பூன்னு நாங்கள் சொல்லுவோம், நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய பூக்கள் பூத்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து இப்போ தற்போதைய நிலை, இலைகளெல்லாம் வாடி அடுத்தது இலை இல்லாமலே இங்கே வருங்க மொட்டுக்கள் வந்தாச்சு. பற்றியெல்லாம் இதுதான் இப்போ உள்ள தற்போதைய நிலை. எப்படின்னா இப்போ கோடை வெயில் இல்லையா, கோடை வெயிலாக இருக்கிறதுனால இதில் உள்ள இலைகளெல்லாம் தொழிஞ்சு போயிட்டு அடுத்து மொட்டுக்கள் வந்துருக்கு. திளில் வரும்போது காட்டேன். இங்கே வந்து பட்டர் கப்பு பாருங்க, பெருசாக வளர்ந்து நின்று, இந்த பட்டர் கப்பு பெருசாக வளர்ந்து நின்று அதுலேயும் கொஞ்சம் கொம்புகளை ஒடிச்சு காஞ்சாச்சு. அடுத்தது இங்கே வந்து தெத்திப்பூ. நம்ம அந்த வேஸ்ட்டுகளை கொண்டு போட்டதில் இங்கேயும் ஒரு பூசணி தை வளர்ந்து நிற்கி. சைனீஸ் வெல்வெட்டு. சைனீஸ் வெல்வெட்டு. இது வந்து நல்ல வள்ளி போல் படரக்கூடியதாக நான் வந்து படர விடாமல் இப்படி கட் பண்ணி விட்டு பூக்கள் வந்துடுது. இங்கே வந்து இது ஒரு கலர் தெட்டி. இங்கே மயில் மாணிக்கம் இப்படி படர்ந்து இங்கே வர நிற்கி. இது சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்துலேருந்து நிறைய காய்கள் நான் அறுவடை பண்ணதாட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து இந்த கரிசலாங்கண்ணி, நம்ம எண்ணெய் காய்க்கிறதுக்குள்ளே கரிசலாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணி மூலிகை நிற்குது. மணத்தக்காளி மூலிகை. இது வந்து குடல் புண்ணுக்கெல்லாம் கொள்ளலாம். இதை வந்து உள்ளி ஜீரகம் இதெல்லாம் போட்டு சூப்பு போட்டு குடிக்கணும். மணத்தக்காளி கீரை. மெக்சிகோ பெட்டோனிக்கல்ல 3 கலரில் பூ நிற்குது. அதில் வந்து இது வந்து நீல கலர், தீப்பெட்டி கலர் ஒரு பூ. இங்கே வருங்க, இங்கே வந்து வெள்ளையில் ஒரு பூ. அடுத்தது இங்கே வந்து பர்பிள் கலர். இதில் வந்து நிறைய பூக்கள் நிற்கி. அப்படி 3 கலரில் மெக்சிகோ பெட்டோனிக்கல் நிற்குது. அடுத்ததாக சந்தன கலர் செம்பருத்தி 1 2 3 4 5 6 இங்கே 1 7. இது சிகப்பு கலர் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சிகப்பு கலர் அடுக்கு செம்பருத்தி. இங்கே ஒரு செம்பருத்தி பூ சந்தன கலரில். இங்கே 1 2. இது அடுக்கு செம்பருத்தி. இது வந்து ஒவ்வொரு நாளும் பூக்கும் போது ஒவ்வொரு கலரில் பூக்கம் பார்த்துடுங்க. அடுக்கு செம்பருத்தி. ரோஸ் கலர் செம்பருத்தியில் 1 2 3. இது பிச்சிப்பூ போல் உள்ள பூ, ஆனால் இது என்ன பூன்னு தெரியாது. பிச்சிப்பூ போல் உள்ள பூ. டேபிள் ரோஸு வெள்ளை கலரு, வாடாமல்லி கலரு. இங்கே வருங்க, இதெல்லாம் பூக்கிற தருவாயில் நிற்கிது பார்த்தீங்களா? அடுத்தது வந்து மணத்தக்காளி கொஞ்சம் நிற்கி. இதை இன்னைக்கு வீட்டுக்கு தேவைக்கு அறுவடை பண்ணுறேன். இதுக்கு மருத்துவத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கோம். மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.